செய்திகள். நிலவும் மழையுடன் கூடிய வானிலை காரணமாக நேற்று மண்மேடு சரிந்து வீழ்ந்தமையினால் தடைப்பட்டிருந்த கண்டி மஹியங்கன பிரதான வீதியின் சுத்திகரிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்தும் குறித்த வீதியுடனான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கண்டி மஹியங்கன வீதியின் கலேகலே பகுதியில் நேற்றிரவு மண்மேடு சரிந்து விழுந்தமை மற்றும் கல் புரண்டமையினால் நேற்றிரவு முதல் குறித்த வீதியுடான வாகன போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. குறித்த வீதியை வழமை நிலைக்கு கொண்டு வரும் வரை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு வாகன சாரதிகளை போலீசுடைய பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன கேட்டுக் கொண்டுள்ளார். மண்மேடு சரிந்து விழுந்த போது வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பஸ் அதனுள் சிக்குண்டமையினால் சாரதி காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார். என்ன நடந்தது என என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. முன்னால் பஸ்ஸை நிறுத்தினேன். பறந்தது போல எனக்கு தோன்றியது. பஸ் மறுபக்கமாக திரும்பி இருந்தது. வீதி தடைப்பட்டுள்ளதுடன் பயணிகள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேவேளை நேற்றிரவு பதுலோயா பெருக்கெடுத்தமையினால் பதுல சுமனதிச கிராமம் நீரில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக குறித்த கிராமத்தில் உள்ள சுமார் 20 வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. பதுலோயா கழுவெல்ல பகுதியில் காணப்படும் சிறு ஓடை பெருக்கெடுத்தமையினால் நீர் நிரம்பியுள்ளது. இதற்கு முன்னரும் இதுபோன்று நீர் நிரம்பி சேதம் ஏற்பட்டிருந்தது. பிரதேச செயலாளரின் ஆலோசனைக்கு அமைய பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மண் சரிவு அபாயம் நிலவும் 28 பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையம் தெரிவிக்கிறது. கண்டி மாவட்டத்தில் உள்ள 18 பாடசாலைகள் இதில் அடங்குவதாக நிலையத்தின் மண் சரிவு மற்றும் முன்னெச்சரிக்கை முகாமைத்துவ பிரிவின் சிரேஷ்ட புவியியல் நிபுணர் கலாநிதி காமினி ஜெயதிச சுட்டிக்காட்டுகிறார். இடர் முகாமைத்துவ நிலையத்தினூடாக போலீசார், வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவற்றுடன் தொடர்புகளை ஏற்படுத்தியுள்ளோம். இதனூடாக இந்த அபாய நிலையை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். பிரதேச செயலாளர்கள் மற்றும் கிராம சேவையாளர்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றனர்.